everybody. Hi. Good afternoon. Welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கா? Yes. எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கா? Okay, so school வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? So hardly we have just 2 days left. 2 daysல வந்து நமக்கு school வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. So in the beginning of the class itself I just want to ask one thing. In the holidays la வந்து இல்ல studies apart, studies தாண்டி வேற என்ன விஷயம் ஒண்ணு பண்ணீங்க உங்களுக்கு அது வந்து it made you happy அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுமா? 1 hour class 30 minutes break and then another class continue 3 hours. இல்லடா ஹவேட்டா இப்ப ஸ்கூல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்களேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு 2 hours கிளாஸ் இருக்கும் அவ்வளவுதான். மேபி ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரம் 6:30 to 7:30 இல்லனா 7 to 8:30 அப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour. நான் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? என்ன பண்ணீங்க இந்த லீவ் ஹாலிடேஸ்ல வந்து இல்ல ஸ்டடீஸை தாண்டி அபார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் படிக்கிறத தாண்டி கண்டிப்பா பெருசா ஒன்றும் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். படிச்சிருந்தா வந்து குட். அதை தாண்டி வந்து வேற என்ன விஷயம் வந்து நீங்க பண்ணீங்க which made you happy? கிரிக்கெட் விளையாடுங்க, ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, டிராயிங் பண்ணீங்க, புக் ரீடிங் பண்ணீங்க, பிஏ ஹிந்தி டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட் வெரி குட். மை ஹெல்த் இஸ் குட். நேத்து வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெட்டரா இருக்கு, குட்டா இருக்கு ஆஃப்டர் குட் ரெஸ்ட். ஓகே, டிராயிங் பண்ணீங்க, கிராஃப்ட் பண்ணீங்க, நிறைய பேர் டிராயிங் மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். கிரிக்கெட் ஓகே. மேப்பு பென்ல மார்க் பண்ணுமா பென்சில்ல எதுல வேணாலும் மார்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி அண்ட் என்ஜாய்ட் அ லாட். வெரி குட். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணீங்க, மண்டேலா ஆர்ட் பண்ணீங்க. நானும் மண்டேலா ஆர்ட் பண்ணுவேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கா இருக்கும். அப்பாடா அப்படி இருக்கும் அந்த மண்டேலா ஆர்ட் பண்றப்போ. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே லைவ் பார்க்க முடியல, ரெக்கார்டிங் பாத்தீங்களா? ஓகே. ஹிந்தி எக்ஸாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே. உங்ககிட்ட வேதாந்தோ ஹூடி இருக்கு எதுக்கு இந்த வெயில்ல எதுக்கு வேதாந்தோ ஹூடி அப்படி சொல்லி பார்த்தேன். பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணீங்க. ஓகே. எஸ் 12th டுடே வி ஹாவ் கிளாஸ், டோன்ட் வரி அட் ஆல். மெஹந்தி, calligraphy, வெரி குட். calligraphy வெரி குட். கோயிங் டு லைப்ரரி, சோ குட். புக்ஸ் வெரி குட், சூப்பர். ஸோ கண்டிப்பா வந்து டூ தோஸ் குட் திங்ஸ். வாட்ச் மூவிஸ், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாட்ச் மூவிஸ். என்ன மூவிஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணீங்க? ரீசெண்டா வந்து வி வாட்ச்ட் மூவி கால்டு டூரிஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, பரவாயில்ல, ஃபேமிலியோட அந்த படம் பாருங்க, நல்லா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம். ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்க டைம் இருக்கும்? கண்டிப்பா நமக்கு டைம் இருக்காது இல்லையா? ஓகே, டன். சரி நேற்று எது வரைக்கும் முடிச்சோம்? நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம கண்டினியூ பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்களும் பார்த்துட்டீங்களா? பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துட்டேங்க போல. சூப்பரா இருந்துச்சு இல்லையா? ஓகே. டிராயிங் பண்ணீங்க. ஓகே சூப்பர். ஸ்டடி பிளான்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 2 நாள் தான் லீவ் இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சாரா ஐம் குட் மை ஹெல்த் இஸ் குட். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி, தேங்க்யூ ஃபார் த கன்சர்ன். ஸோ வாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இட் மேட் மீ க்ரை பண்ற அளவுக்கு இல்லை, பட் யா இட் வாஸ் வெரி 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 குட். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா போயிட்டு பாருங்க, சரியா? ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு எதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னா காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we will continue from here. ஓகே, யா 1 year plan நான் கண்டிப்பா வந்து போடுறேன். Don't worry at all. I'll post 1 year plan. I am keeping it in the mind. Okay, 1 year plan எழுதி வச்சுக்கிறேன், உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே, யா 1976 barely 10% of Africa under European rule. Okay, in 1876 barely 10% of Africa was under European rule. European rule கீழ வந்து நமக்கு வெறும் 10% of Africa தான் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. 1900ல practically the whole of Africa was colonized. ஓகே, வெறும் 10% தான் பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆனா 1900 அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த ஆப்பிரிக்காவையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலனைஸ் பண்ணிட்டாங்க, which is பிடிச்சிட்டாங்க. ஓகே,
அவங்களுடைய ரூலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம் had divided the continent between them. பிரிட்டனும் பிரான்ஸும் பெல்ஜியமும் வந்து இருக்கிற அந்த கான்டினென்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரிச்சுக்கிறாங்க. leaving a few areas for Germany and Italy. ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் மட்டும் ஒரு சில ஏரியாஸை வந்து விட்டுட்டு Britain, France, Russia and Germany also established sphere of influence. இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி வந்து என்ன இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. சரியா? 11th கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் எவ்ரிடே நம்ம 11th ஸ்டேட் போர்ட் சேனல்ல நடக்கும்டா. TN 11 ஸ்டேட் போர்ட் சேனல்ல நடக்கும். உங்களுக்கு பிரகாஷ் சார் நடத்துவாரு, ஷெட்யூல் பண்ணிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. சரியா? ஓகே, ஜப்பான் took over கொரியா அண்ட் தைவான். ஜப்பான் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கொரியாவையும் தைவானையும் வந்து எடுத்துக்கிச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் யார் வந்து பயங்கரமா பவர்ஃபுல் ஆயிட்டே வராங்க. எந்த நாடு வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தப்போ பவர்ஃபுல் ஆயிட்டே வந்தாங்க? Can you let me know the chat section? எந்த நாடு வந்து நமக்கு பவர்ஃபுல் ஆகிட்டே வந்தாங்க? ஜப்பான். கரெக்டா? சோ ஜப்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவர்ஃபுல் ஆயிட்டே வந்தாங்க இல்லையா? சோ ஜப்பான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கொரியா, தாய்வான் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் கான்குயர்ட் இண்டோ சைனா. பிரான்ஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இண்டோ சைனாவை வந்து எடுத்துக்கிச்சு. பிரான்ஸ் வந்து இண்டோ சைனாவை எடுத்துக்கிச்சு. The US took the Philippines from Spain and Britain and Russia agreed to partition Iran. அப்ப US வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்பெயின் கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸ் வாங்கிக்கிச்சு. and Britain and Russia agreed to partition Iran. ஈரானை வந்து பிரிக்கிறதுக்காக பிரிட்டனும் ரஷ்யாவும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, யா, பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறது இல்லடா, பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறது இல்லை நம்ம சேனல்ல. ஓகே, the first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. Okay, இந்த யூரோப்பியன்ஸ் வந்து என்ன வந்து இப்போ பிளான் பண்றாங்க அப்படின்னா வந்து ஆப்பிரிக்காஸ்ல இருக்கக்கூடிய இந்த காலனிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க வந்து பண்றாங்க இல்லையா? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் அப்படின்னா வந்து ஒரு போரை வந்து உருவாக்குது. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. இப்போ பிரெஞ்சு வந்து அல்ஜீரியாவையும் செனிகலையும் வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக ஒரு பயங்கர ஒரு பிட்டர் வார், ஒரு ரொம்ப கசப்பான ஒரு பெரிய ஒரு போரை வந்து அவங்க எதிர்கொள்ற மாதிரி ஆகுது. ஓகே, the British lost to the Zulus and to the Sudanese army. பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலஸ் ஆர்மி கூடயும் சுடானீஸ் ஆர்மிஸ் கூடயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமா லாஸ்ட் ஆயிட்டாங்க. The Indian army suffered a devastating defeat at the hands of Ethiopian army at Adowa. So இந்தியன் ஆர்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அப்போ நமக்கு தோத்துருச்சு. எது கூட வந்து தோத்துருச்சு அப்படின்னா எத்தியோப்பியன் ஆர்மி கூட வந்து வின் பண்றப்போ போராடுறப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் ஆர்மி வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அடுத்து இப்போ நம்ம படிக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 8 மார்க் क्वेश्चनலயும் நமக்கு வரப்போகுது. ஓகே, யா. சோ European alliances and counter alliances, causes, course and result of First World War. First World War உடைய causes என்னென்ன, அது எப்படி நடந்துச்சு, அதுதான் வந்து course and result. First World War உடைய endல என்ன நடந்தது அதுதான் வந்து என்னது அப்படின்னா result. European alliances and counter alliances. Alliances na என்னடா அர்த்தம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். What do you mean by the term alliances? கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? Alliances அப்படின்னா வந்து கூட்டணி என்று வந்து அர்த்தம். 1900 5 of the European great powers were divided into 2 armed camps. 1900ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
5 யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ், யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ், 5 யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஓகே, one camp consisted of central powers. ஒன்னு வந்து யாருப்பா? central powers. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படிப்போம், ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அது என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கறத நம்ம அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்து நமக்கு பிரிய போறாங்க. சென்ட்ரல் பவர்ஸ்ல இப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. சென்ட்ரல் பவர்ஸ்ல யார் யார் இருக்காங்க? ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. Under the guidance of Bismarck, they had formed the Triple Alliance in 1882. ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. யார் யாரு? ஜெர்மனி, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. இவங்கள தான் சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. The understanding was that Germany and Austria would help each other. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. The other camp consisted of France and Russia. இன்னொரு கேம்ப் வந்து யாருப்பா? பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. சோ இப்போ ரெண்டு இந்த சென்ட்ரல் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து என்னவா பிரிஞ்சுச்சு? எவ்வளவா பிரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை பாத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த சாட்ல வந்து சொல்லுங்க, இந்த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து எனக்கு எப்படி பிரிஞ்சது? ரெண்டா பிரிஞ்சது. கரெக்டா? சோ ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸ்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க? ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்ட் தென் இட்டாலி இருக்க போகுது. கரெக்டா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. சோ பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து the allied forces பிரிஞ்சாங்க. Their alliance was formed in 1894. 1894ல தான் அவங்க கூட்டணி வச்சாங்க with the promise of mutual help if Japan attacked either of them. கவனிங்க, ஜெர்மனி வந்து நம்மள யார அட்டாக் பண்ணாலுமே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல மட்டும் தான் இவங்க வந்து நமக்கு கூட்டணி வச்சாங்க. சோ ஜெர்மனி வந்து நமக்கு பிரான்ஸ் அட்டாக் பண்ணாலும் சரி, இல்ல ஜெர்மனி வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணாலும் சரி, ஜெர்மனி ரஷ்யாவை அட்டாக் பண்ணா யாரு ஹெல்ப்புக்கு வரணும்? பிரான்ஸ் ஹெல்ப்புக்கு வரணும். ஜெர்மனி பிரான்ஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா யாரு ஹெல்ப்புக்கு வரணும்? ரஷ்யாக்கு ஹெல்ப்புக்கு வரணும். அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. And isolated Britain wanted to break her isolation and approached Germany twice but in vain. As Japan was increasingly hostile towards Russia, as France was the ally of Russia, it preferred to ally with Britain. Okay, so ipo as Japan was increasingly hostile towards Russia, Japan வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா கூட ரொம்ப ஹாஸ்டைலா இருக்கு. What do you mean by the term hostile? Hostile அப்படிங்கிற ஒரு வேர்டோடைய மீனிங் வந்து என்னது தெரியுமா? ஹாஸ்டைல் அப்படிங்கிற வேர்டோடைய மீனிங் என்ன? எஸ், ஹாஸ்டைல் விரோதம். சரியா? ஹாஸ்டைல் அப்படின்னா வந்து நமக்கு விரோதம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? மிகப்பெரிய பகை, விரோதம் அப்படின்னு, எனிமிட்டி. வெரி குட். எல்லாருமே தெரியல அப்படின்னா வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சோ ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல். ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஹாஸ்டைல்னா என்னது? ஹாஸ்டைல்னா ஃப்ரெண்ட்லியா? கரெக்டா? ஹாஸ்டைல் அப்படின்னா வந்து விரோதம் தான்ப்பா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அதுதான் வந்து அக்ரெசிவா இருக்கிறது, ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லியா டிஸ்லைக்கா இருக்கிறது தான் வந்து ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். எனிமிட்டி தான். சரியா? ஃப்ரெண்ட்லி கிடையாது, அன்ஃப்ரெண்ட்லி. ஓகே, சோ ஜப்பான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா மேல பயங்கரமா விரோதத்தை கொட்டி தள்ளுது. ரஷ்யா மேல பயங்கரமா ஒரு விரோதத்தை வந்து கொட்டி தள்ளுது. As France was the ally of Russia. Ally அப்படிங்கிற வார்த்தையுடைய மீனிங் வந்து என்னது? What do you mean by the term ally? A L L Y.
என்ன மீனிங்? அப்படியே ஆப்போசிட் அதுக்கு. சரியா? ஃப்ரெண்ட், குரூப். வெரி குட். அலையன்ஸ், அலையன்ஸ்ல இருந்து வருதுதான். சரியா? அந்த அலையன்ஸ்ல இருந்து வருதுதான். சரியா? கூட்டணி, ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். சரியா? பிரான்ஸ் வாஸ் த அலை ஆஃப் ரஷ்யா. பிரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய தோஸ்த் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். So France was the ally of Russia. It preferred to ally with Britain. So அதனால பிரான்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இப்போ ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா. ஜப்பான் வந்து ரஷ்யா கூட ரொம்ப ரொம்ப எதிரியா இருக்கு. ஆஸ் பிரான்ஸ் வாஸ் அலை வித் ரஷ்யா. ஏன் அப்படின்னா நமக்கு பிரான்ஸ் வந்து ரஷ்யா கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால. இட் ப்ரிஃபர் டு அலை வித் பிரிட்டன். அதனால வந்து ஜப்பான் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிரிட்டன் கூட வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பிரிட்டன் கூட வந்து கூட்டணி வச்சிருச்சு. பிரிட்டன் கூட கூட்டணி வச்சிருச்சு. The Anglo-Japanese alliance prompted France to seek an alliance with Britain to solve colonial disputes over Morocco and Egypt. So இப்போ இந்த Anglo-Japanese alliance, Anglo-Japanese alliance வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரான்ஸ் டு சீக் அலையன்ஸ் வித் பிரிட்டன். பிரான்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டன் கூட எப்படியாவது வந்து நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கூட்டணி வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் இந்த கொலோனியல் டிஸ்பியூட்ஸ்லாம் வராது. ஸோ இந்த காலனி நான் எடுத்துக்கிறேன், இந்த காலனி நீ பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த காலனிஸ்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு சண்டைகள் வந்து வராது அப்படின்னு சொல்ல வராங்க. திஸ் ரிசல்டட் இன் த என்டீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இல்ல ஆன்டான்டே அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? திஸ் ரிசல்டட் இன் த ஆன்டான்டே கார்டியல் in return for letting the France have a free hand in Morocco. France agreed to recognize the British occupation of Egypt. Okay, இப்போ Britain subsequently reached an agreement with Russia over Persia, Afghanistan and Tibet. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டன் வந்து நமக்கு ஒரு அக்ரிமெண்ட், ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுது. யாரு கூட? ரஷ்யா கூட. ஓகே, ரஷ்யா கூட. அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். ஆப்கானிஸ்தான் கூடயோ டிபெட் கூடயோ பிரிட்டன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அக்ரிமெண்ட் வந்து நமக்கு சைன் பண்ணுது. சரியா? திஸ் வாஸ் ஃபார்ம்ட் த ட்ரிபிள் ஆன்டான்டே ஆஃப் பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இப்படிதான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க? இந்த ட்ரிபிள் அலையன்ஸ். இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த ட்ரிபிள் ஆன்டான்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு பிரிட்டனு, பிரான்ஸ், ரஷ்யா இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டணி வைக்கிறாங்க. சரியா? கிளியரா? ஓகே. சோ இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யார் யாருப்பா கூட்டணி வந்து வச்சாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சென்ட்ரல் பவர்ஸ்ல ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. கரெக்டா? அப்புறமா பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வந்து தனியா கூட்டணி வச்சாங்க. அப்புறமா ட்ரிபிள் ஆன்டான்டேல யார் யார் வராங்க? பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ட்ரிபிள் ஆன்டான்டேல யார் யார் வராங்க? பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஓகே, நவ கமிங் டு த வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இப்போ நமக்கு வந்து இந்த வேர்ல்டு வார் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னது? இவங்க எல்லாரும் பிரிஞ்சது. இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பவர்ஸ் வந்து நமக்கு ரெண்டா பிரிஞ்சது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இருந்துச்சு. ஓகே, பார்ட் 6 இன்னைக்கு வரும் மணிகண்டா. இந்த கிளாஸ் இப்போ நம்ம நடத்தலாம். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து the violent forms of nationalism. violent forms of nationalism அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? with the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it. என்னோட கண்ட்ரிடா, கரெக்டோ தப்போ நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது சரியா ராங்கா? இது கரெக்டா தப்பா? உங்க ஒப்பீனியன் எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். மை கண்ட்ரி, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட். இது ரைட்டா ராங்கா? ஏன் கண்ட்ரிப்பா, இது வந்து கரெக்டோ தப்போ நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இல்லனா வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இல்லனா வந்து உங்களை நான் வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். தப்பு தானே? இது தப்பு தானே? எஸ். சோ மை கண்ட்ரி, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட் அப்படிங்கிறது வந்து மிக மிக தவறு. பிருந்தா மட்டும் ரைட் அப்படின்றாங்க. ரைட் கிடையாது பிருந்தா, அது வந்து தப்பு. ஏன் புள்ள அவன் என்ன பண்ணாலும் வந்து கரெக்ட், பக்கத்து வீட்டு புள்ள பண்ணா தப்பு. அது எப்படி கரெக்டா?
கரெக்ட் கிடையாது. கரெக்ட் தானே? புரிஞ்சுதா? சோ இஸ் தட் கரெக்ட்? நோ. ஓகே, சோ அததான் வந்து இங்க வந்து நமக்கு வந்து சொல்ல வராங்க. சரியா? ஓகே, சோ இதுக்கு பேர் தான் வந்து violent forms of nationalism. இதுக்கு பேர் தான் violent forms of nationalism. The love for one country demanded hatred for another country. See, நம்ம the love for one country, ஒரு country மேல இருக்கிற love, அவங்க country மேல இருக்கிற love வந்து it demanded hatred for other country. நீ மத்த கண்ட்ரிய வெறுத்தாதான் நீ உன் கண்ட்ரிய லவ் பண்ணணும், நீ உன் கண்ட்ரிய விரும்புற அப்படிங்கறதே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு violent forms of nationalism வந்து உருவாகுது. இப்ப இது எப்படி தெரியுமா? நீ வந்து சைனாவை நீ ஹேட் பண்ணாதான் நீ உண்மையான இந்தியன் அப்படியா? நோ, கண்டிப்பா கிடையாது. கரெக்டா? நம்ம இந்தியாவை லைக் பண்ணாலே நம்ம வந்து என்னது இந்தியன் தான். ஆனா நீ சைனாவை ஹேட் பண்ணாதான் உனக்கு உண்மையான தேசப்பற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது வந்து தப்பு தான். ஓகே, சோ அப்ப வந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, நீ உண்மையாவே உன் கண்ட்ரியை நேசிக்கிற அப்படின்னா மத்த கண்ட்ரியெல்லாம் நீ வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இங்கிலாந்து ஜிங்கோயிசம். இங்கிலாந்துடைய ஜிங்கோயிசம், இங்கிலாந்துல அதை வந்து ஜிங்கோயிசம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பிரான்ஸ்ல அதை வந்து சாவுனிசம் அப்படின்னு சொன்னாங்க. மேல் சாவுனிசம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி பிரான்ஸ்ல வந்து அதை சாவுனிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மன்ஸ் கல்ச்சர், ஜெர்மன்ல வந்து அதை நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான்டா அங்க வந்து என்னன்னு சொல்றாங்க இங்கிலாந்துல, இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவுனிசம் அண்ட் ஜெர்மன்ஸ் கல்ச்சர் where militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. இதுதான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வாருக்கு ஒரு மேஜர் மெயின் ரீசனா வந்து நமக்கு காஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். இந்த ஜெர்மன் எம்பரருடைய ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான ரொம்ப ரொம்ப கோபமான ஒரு ஆட்டிடியூடும் வந்து என்னதுக்கு காஸ் பண்ணுது அப்படின்னா இந்த வாருக்கு வந்து காஸ் பண்ணுது. சரியா? சோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாமா? Emperor Kaiser Wilhelm II of Germany proclaimed that Germany would be the leader of the world. எம்பரர் கைசர் வில்லம் II அவர் வந்து அப்ப யாரா இருக்காரு அப்படின்னா ஜெர்மனியுடைய ஒரு எம்பரரா வந்து இருக்காரு, ஜெர்மனியுடைய அரசனா வந்து இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மேம் இதெல்லாம் நேம் ஆஃப் பேட்ரியாட்டிசம் இன் வேரியஸ் கண்ட்ரி. ஆமா ஆமா, அவங்க வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அந்தந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸ்ல வந்து பேரு சொன்னாங்க. ஓகே, யா. சோ பேட்ரியாட்டிசம் அது கிடையாது இல்லையா. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்து தேசப்பற்று. நமக்கு எப்பயுமே நம்ம நாடு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பற்று அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஆனா வந்து இது வந்து என்ன நாட்டு வெறி அப்படி எனக்கு தெரியல, எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. பட் இது வந்து நாட்டு பற்று மாதிரி தெரியல, நாட்டு வெறி. ரொம்பவும் வெறி வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து போர் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரியா? Okay. Emperor Kaiser Wilhelm II of Germany proclaimed that Germany would be the leader of the world. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, போங்கடா ஜெர்மனி தாண்டா இனிமே leader of the world அப்படின்னு வந்து சொல்றாரு. யாரு? Emperor Kaiser Wilhelm II. Okay. The German Navy was expanded. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஜெர்மனுடைய கடல் படை, ஜெர்மன் நேவியை வந்து அவர் பயங்கரமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஓகே, எக்ஸ்பேண்டரா என்னன்னா நிறைய நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நேவில சும்மா சொல்ற ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை 500 பேரா மாத்துறது, நிறைய அதை எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னா விரிவடைய வைக்கிறது. ஓகே, the sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar, Germans' aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that German Navy could be directly only against her. So இப்போ ஜெர்மனி என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா அவங்களுடைய நேவியை வந்து வளர்த்துட்டே வராங்க, அவங்களுடைய மிலிட்டரி போர்சஸை வந்து பயங்கரமா வந்து டெவலப் பண்ணிட்டே வராங்க. அப்போ ஜெர்மனியோட எதிரி யாரு? பிரிட்டன். ஓகே, அப்போ வந்து என்ன நம்மள அழிக்கிறதுக்காக தான்டா அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. Therefore Britain embarked on a naval race which highlighted the tension between two powers. Okay, நீ வந்து உங்களுடைய நேவி பவரை இன்க்ரீஸ் பண்றியா, நானும் என்னுடைய நேவி பவரை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா அவங்க கிட்ட இருக்கிற நேவி ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. which is again ஒரு வாருக்கான ஒரு காசஸா வந்து இருக்கு.
Hostility of France towards Germany. Hostility அப்படினா என்ன நான் சொன்னேன்? Enmity. விரோதம் அப்படினு சொன்னேன் இல்லையா? So hostility of France towards Germany. Okay, என்ன அப்படினு பார்க்கலாமா? France and Germany were old rivals. Old rivals அப்படினா என்னப்பா? பழைய பகை அப்படினு வந்து என்ன இருக்கு அப்படினா இருக்கு. ஓகே, பழைய பகை வந்து இருக்கு. யாருக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும். சரியா? Bitter memories of the defeat of 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. இப்போ ஜெர்மனி கிட்ட பழைய போர்ல வந்து பிரான்ஸ் வந்து தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்சஸ் Can you hear my voice? இப்போ கேக்குதா? Okay, mic is back now. அது சார்ஜ் போய்க்கு விட்டது. ஓகேவா? எஸ், சரி, டன். ஸோ இப்போ loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. German interference in Morocco added the bitterness. இந்த வந்து ஒரு கசப்பு தன்மையை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. இந்த கசப்பு தன்மையை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ முக்கியமா என்ன தேவை அப்படின்னா நமக்கு the British agreement with France over Morocco was not consented by Germany. இப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பிரான்ஸ் மொராக்கோ ட்ரீட்டி இருக்கு இல்லையா, பிரான்ஸும் மொராக்கோவும் வந்து நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு
ஒப்பந்தம் வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து யாருக்கிட்ட கன்சர்ன்டே கேட்கவே இல்லை அப்படின்னா ஜெர்மனி கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அது வந்து இந்த கெய்சர் வெல்ஹெம் டூக்கு வந்து சமக்கம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. So Kaiser Wilhelm II intentionally recognized the independence of the Sultan and demanded international conference to decide the future of Morocco. இப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னா இந்த மொராக்கோவோட ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ணட்டும், நீங்கலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரியா? இப்போ இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பால்கன்ஸ். பால்கன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் வந்து எப்படி இருக்கு? இந்த இம்பீரியல் அப்படிங்கறது வந்து நம்ம என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். கரெக்டா? இம்பீரியலிசம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? ஒரு டிஸ்டன்ட் லேண்ட்ல இருக்கிற ஒரு அதர் கண்ட்ரியை நம்ம போயிட்டு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றோம். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து இந்த இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அது வந்து இங்க எப்படி நடக்குது? The 𝐻𝐼𝐴 revolution of 1908 an attempt at creating a strong and modern government in Turkey provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. Austria and Russia met and agreed with Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the மெடிட்டேரியன். ஓகே, சோ இவங்க எல்லாரும் வந்து ஒரு சில ஒப்பந்தத்துக்கு வந்து வராங்க. அது என்னென்ன ஒப்பந்தம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாமா? எஸ். சோ ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. பாஸ்னியா வந்து ஹெர்சிகோவினா கூட வந்து நம்ம அனெக்ஸ் பண்ணணும், ஒன்னு சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராங்க. while Russia should have freedom to move her warship. ரஷ்யாக்கு வந்து அவங்களுடைய போற ஓகே. சோ அந்த சாட்ல ஏண்டா கதை பேசிட்டு இருக்கீங்க? why are you வெட்டி கதை சாட்ல பேசுறவங்களா நான் இப்ப பிளாக் பண்ண போறேன். இந்த பிரசன்னா பிரவீன் எஸ் சாட்ல வேஸ்டா நீங்க உங்களுக்குள்ள இங்க கதை பேசிட்டு இருக்க. நான் இங்க வந்து கிளாஸ் எடுக்கல, புரியுதா? மூட்டைப்பூச்சி தொல்லை நிறைய இருக்கு. ஆமா ஆமா நான் இப்ப பிளாக் பண்ண கண்டினியூஸா நான் இப்ப என்ன பண்ணிருக்க போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கீப் பிளாக்கிங் the people who are disturbing the live. People who are disturbing the live நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am going to block them. சரியா? yes. so இப்ப while Russia should have freedom to move her warship through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. Soon after this, Austria வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பாஸ்னியாவையும் இந்த ஹெர்சிகோவினாவும் வந்து நம்ம அனெக்ஸ் பண்ணிடலாம், அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒன்னு சேர்த்துடலாம், கூட்டணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் சொல்றாங்க? ஆஸ்திரியா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. யார் யாரையும்? பாஸ்னியாவையும் ஹெர்சிகோவினாவையும். Austria's action aroused intense opposition from Serbia. இப்போ ஆஸ்திரியா இப்படி ஒரு ஆக்ஷன் வந்து செய்யறத வந்து பயங்கரமா இன்டென்ஸா ஸ்ட்ராங்கா யாரு வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா செர்பியா. செர்பியா நாடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கரமா அதை வந்து நமக்கு அப்போஸ் பண்ணுது. சரியா? ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃபர்ம் சப்போர்ட். அப்ப வந்து என்னது? ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாக்கு ஒரு ஃபர்ம் சப்போர்ட் வந்து கொடுக்குது. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து ஜெர்மனி வந்து கொடுக்குது. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மனி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராமிஸ் வந்து பண்ணுது. சரியா? ஓகே, எக்ஸ்ட்ரா என்ன மேம் திடீர்னு சோஷியல் வந்துட்டீங்கன்னா புரியலடா, சோஷியல் வந்துட்டீங்கன்னா புரியல. வா கவனிங்க. So Germany went to the extent of promising that
இஃப் ஆஸ்திரியா இன்வேடட் செர்பியா, ஆஸ்திரியா வந்து செர்பியாவை வந்து இன்வேட் பண்ணுது அப்படின்னா, ஆஸ்திரியா வந்து செர்பியாவை புடிச்சு வைக்குது, இன்வேட் பண்ணுது அப்படின்னா, இன் கான்சிக்வன்ஸ் ரஷ்யா வந்து நமக்கு செர்பியாவை வந்து பிடிக்குது அப்படின்னா, ஜெர்மனி வந்து என்ன சொல்லுது, நான் கண்டிப்பா ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ண வருவேன் அப்படிங்கிறாங்க. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. இப்போ ஆஸ்திரியாக்கும் செர்பியாக்கும் பயங்கர ஒரு போர் வந்து உருவாகுது. சரியா? சோ 9th social சொல்லி தரேன்டா. ஓகே மேம், யூ கெமிஸ்ட்ரி ஒன்லி நோனா புரியலடா. நான் வந்து லாஸ்ட் 1 இயரா சோஷியலும் 10th டீச் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ ஆஸ்திரியாக்கும் செர்பியாக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த காசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்கன் வார்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வந்து வகுக்குது. வாட் இஸ் திஸ் பால்கன் வார்ஸ்? Turkey was powerful country in the southwest of Europe in the first half of 18th century. First half of 18th centuryல யார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா டர்க்கி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கு. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. Ottoman Empire அவங்கள வந்து பயங்கரமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. எங்க? பால்கன்ஸ்கோ ஹங்கேரி போலாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. The empire contained many non-Turkish people in Balkans. பால்கன்ஸ்ல நிறைய non-Turkish peopleயும் வந்து அந்த எம்பையர் வந்து இருந்துச்சு, அந்த எம்பையர்ல இருந்தாங்க. Both the Turks and their subjects of different nationalities in the Balkans indulge in the most frightful massacres and atrocities. Okay, நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா both the Turk and their subjects, டர்க்கா இருக்கட்டும், அந்த டர்க்கிஷ் நாட்டுல இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஃப்ரைட்ஃபுல்லான மசாக்கர், ஃப்ரைட்ஃபுல்னா பயமூட்டக்கூடிய நிறைய கொலைகள் இதெல்லாம் வந்து நடந்துருச்சு. அட்ராசிட்டிஸ்னா கொடுமைகள், நிறைய கொடுமைகள் வந்து பண்ணினாங்க. The Armenian genocide was frightful example. அதுல one of the example தான் வந்து என்னது அப்படின்னா Armenian genocide. What do you mean? மசாக்கர் அப்படினாலும் வந்து கொலை தான்டா. மசாக்கர் அப்படினாலும் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா கொலை. சரியா? ஓகே, மசாக்கர். இந்த ஜாலியன்வாலா மசாக்கர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மசாக்கர் which means same, கொலை. ஓகே, எஸ். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா what do you mean by the term genocide? இன படுகொலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஜீனோசைட் அப்படின்னா வந்து என்னது? இன படுகொலை. ஒரு இனத்தை கம்ப்ளீட்டா பயங்கரமா அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய லெவல்ல வந்து கொலை பண்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இன படுகொலை. அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து நடந்துச்சு இந்த பால்கன் வார்ல. Taking advantage of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 19th century, Greek followed by others began to succeed one after another from the Turkish control. இப்போ டர்க்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்க்கில பயங்கரமா வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்டேபிளா இருக்காங்க, எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப இன்ஸ்டேபிளா வந்து இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சண்டை நடக்குது அப்படிங்கறத வந்து யார் வந்து பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப அட்வான்டேஜா வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? சோ டர்க்கி எப்படியாவது வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. மெசிடோனியா had a mixed population. மெசிடோனியால வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டான ஒரு பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. Okay, there was rivalries among Greece, Serbia, Bulgaria and later Montenegro for the control of it. In March 1912 they formed the Balkan League. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு கிரீஸ், செர்பியா, பல்கேரியா இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பால்கன் லீக் வந்து சைன் பண்றாங்க. பால்கன் லீக் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அது வந்து ஒரு லீக் அப்படின்னாலே வந்து ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்றாங்க. யா மேம், எங்க ஸ்கூல்லையும் இந்த சாப்டரை டீச் பண்ணாங்க. பட் இந்த ஃபுல் சாப்டரும் சுத்தமா புரியவே இல்லை. பட் நீங்க டீச் பண்றது புரியுது, தேங்க்யூ. நான் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ டீச் பண்றேன். ஆல்சோ ஐ வாண்ட் டு டூ வாட் இஸ் மொத்தமா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னதான் கதை அப்படிங்கறத வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா ஈஸியா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன்.
மேபி இந்த சாப்டர் நம்ம முடிக்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல் சாப்டரோட சம்மரி ஒரு குட்டி ஸ்டோரியா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நான் மொத்தமா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போடுறேன், ஈஸியா புரியுற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து இல்ல நம்ம நிறைய கண்ட்ரீஸ் படிக்கிறோம், நிறைய சண்டை, நிறைய புது புது ஊரு, புது புது வார்த்தைகள். அப்போ அந்த அளவுக்கு கூட வந்து புரியறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஆனா வந்து மொத்தமா நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு குட்டி சம்மரி 20 மினிட்ஸ்ல மொத்தமா இந்த சாப்டர்ல என்ன கதை அப்படின்னு வந்து ஒரு ஓவர் வியூ நமக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? ஸோ அது யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் த ஹோல் சாப்டர் சம்மரி வேணும் அப்படிங்கிறவங்களாம் வந்து எனக்கு லாஸ்டா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரியா? ஓகே, டன். ஏன்னா இது வந்து இல்ல நம்ம படிப்போம், ஆனா இதுல வந்து ஒரு டிராபேக் என்ன தெரியுமா, நம்ம என்னதான் இன் டீடைல் நம்ம இதை வந்து படிச்சாலுமே நீ பார் எவ்வளவு பேஜஸ் போகுது பார். ஃபைனலா நம்ம முடிக்கிறப்போ நம்ம நிறைய விஷயம், நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து மறந்துடும். நிறைய டீடைல்ஸ் இதுல நடந்த கதைகள் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா we tend to forget. ஓகே, ஸோ அது மறக்காம இருக்கிறதுக்காக நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா we need that ஒரு குட்டி சம்மரி செஷன் நமக்கு கண்டிப்பா வந்து வேணும். ஓகே, யா. The division of வாங்கப்பா according to defeated Turkish forces in the first Balkan war. So இந்த first Balkan warல வந்து என்ன ஆயிடுச்சு, Turkish forces வந்து defeat பண்ணிட்டாங்க. According to the Treaty of London Treaty of London படி வந்து பாத்தீங்க அப்படின்னா the new state of Albania was created. ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிரியேட் பண்றாங்க. when chemistry class for NEET 2027 already லலித் கிஷோர் கெமிஸ்ட்ரிக்கு கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீட்க்கு வந்து பிரமிளா மேம் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேஇக்கு வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? was created and other Balkan state divided up Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. இப்போ டர்க்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமா வந்து டிவைட் பண்ணி அவங்க வந்து எடுத்துட்டாங்க. The division of Macedonia however did not satisfy Bulgaria. இப்போ மெசிடோனியா வந்து டிவைட் பண்ணது வந்து யார வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை அப்படின்னா பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. அப்போ பல்கேரியா என்ன பண்ணுது அப்படின்னா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். செர்பியாவையும் கிரீஸையும் வந்து போயிட்டு அட்டாக் பண்ணுது. பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டெஃபீட்டட். பட் பல்கேரியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியா வந்து டெஃபீட் பண்ணிட்டாங்க. ஓகே, the second Balkan war ended with the signing of Treaty of Bucharest in August 1913. இப்போ இந்த செகண்ட் பால்கன் வார் வந்து நமக்கு எண்ட் ஆகுது. இந்த செகண்ட் பால்கன் வார் வந்து நமக்கு எண்ட் ஆகுது. என்ன ட்ரீட்டி சைன் பண்றது மூலமா? ட்ரீட்டி ஆஃப் புஷரிஸ்ட் சைன் பண்றது மூலமா. ட்ரீட்டி ஆஃப் புஷரிஸ்ட் சைன் பண்றது மூலமா. சரியா? ஓகே, இப்போ இம்மீடியட் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடனே நடந்ததுக்கான இம்மீடியட் காஸ் வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறான். பிடிஎஃப் தரேன்டா கவலைப்படாதீங்க. சரியா? கிளாஸை கவனிங்க கண்டிப்பா. டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ பிடிஎஃப், டோன்ட் வரி. எங்க போயிட போறேன். ஸோ இப்போ the climax of these events in Balkans occurred in Sarajevo in Bosnia on 28th June 1914. The Archduke Franz Ferdinand, heir to the Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip, a Bosnian Serb. Bosnian Serbian, அதாவது செர்பனா செர்பியன். சரியா? ஒரு பாஸ்னியன் செர்பான பிரின்சிப் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கொலை செஞ்சுட்டாங்க. சரியா? அந்த ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் வந்து யாரு? எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய ஒரே பையன். சரியா? ஹேர்னா என்னதுன்னா லீகல் ஹேர். அவருக்கு அப்புறம் அவராதான் வந்து ராஜாவா வந்து வரணும், விச் இஸ் இளவரசன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ பிரான்ஸ் ஜோசப் உடைய மகன், பிரான்ஸ் ஜோசப் தான் வந்து அரசனுடைய மகன். இளவரசன் யாரு? ஆர்ச்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். சோ இந்த இளவரசனை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த பிரின்சிப் அப்படிங்கிற இந்த பாஸ்னியன் செர்பு வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து இந்த இம்மீடியட் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரா இருக்கு. Austria saw this opportunity to eliminate Serbia as an independent state. Okay, அப்ப செர்பியாவை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சது ஆஸ்திரியா. Germany thought it should first strike first.
it declared war on Russia. ஜெர்மனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ரஷ்யா மேல வார் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. Germany had no quarrel with France, but because of France-Russian alliance, German army was planning to a war against both France and Russia. இப்போ ஜெர்மனிக்கு வந்து பிரான்ஸ் கூட பிரச்சனையே கிடையாது, ஆனா ரஷ்யாவை எதிர்க்கிறதுனால ஜெர்மனி என்ன பண்ணிடுச்சு, பிரான்ஸையும் சேர்த்து பிரான்ஸ் மேல ரஷ்யா மேல ரெண்டு பேரையுமே வந்து வாருக்கு கூப்பிடுது. ஓகே, the German violation of Belgian neutrality forced Britain to enter war. இப்போ இந்த பெல்ஜியன் நியூட்ரலிட்டி, பெல்ஜியம் வந்து ரெண்டு பேருக்குமே இல்லாம நடுவுல நியூட்ரலா வந்து இருக்கு. இப்போ இதை வந்து பிரேக் பண்ணதுனால பிரிட்டனும் வாருக்குள்ள என்டர் ஆகிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு அரைஸ் ஆகிடுது. ஓகே, சோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய காசஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து the course of the war, war எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? புக்ல மார்க் பண்ணுவாங்க. சோஷியல் அப்போ மேம் சொன்னாங்க சோஷியல் மட்டும் கைடு வேண்டான்னு, வாங்க வேண்டான்னு சொன்னாங்களா? வெரி குட். சோ சோஷியலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்லயே வந்து மேம் வந்து உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் புக்லயே மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க தேவையில்லாம கைடு வந்து வாங்க வேண்டாம். சரியா? ஓகே, சோஷியலுக்கு உங்க டீச்சர் புக்ல என்ன ஆன்சர் மார்க் பண்ணி தராங்களோ அதை நீங்க கரெக்டா படிங்க. சரியா? ஆல்சோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீலாம் நான் உங்களுக்கு வந்து தரேன். அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஆன்சர் கீல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா உங்க டீச்சர் மார்க் பண்ணி தர பாயிண்ட்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து இருக்க போகுது. ஓகே, this book is changed ma'am, new syllabus. நோடா, புது புக் தான்டா இது. புது புக் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இதுக்கப்புறம் அப்டேட்டே பண்ணல, அதே புக் தான். நீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சி 10th TN சோஷியல் டெக்ஸ்ட் புக் போட்டாச்சா? தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வந்துருச்சா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோ பாருங்க, இதுதான் நமக்கு இந்த புது எடிஷன் புக். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எடிஷன் புக். சரியா? புது எடிஷன் புக் வந்து பாருங்க, PDF இருக்கா? டவுன்லோட் நான் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் ஆக போகுது. சரியாடா? புரிஞ்சுதா? சோ அந்த புக்கு தான் இது, புதுசுதான். சரியாடா? ஓகே, டன். கேன் வி கண்டினியூ? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? அடுத்து கண்டினியூ பண்ணலாமா? எனி டவுட்ஸ்? கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிறது வந்து சிட்டிடா, டர்க்கில இருக்கக்கூடிய ஒரு சிட்டிடா, அது ஒரு பிளேஸ் பேரு. சரியா? கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ் பேரு. மிஷன் வாட்டர், தண்ணி கொண்டு வரல, கிளாஸ் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிடுறேன். சரியா? நீங்களும் கிளாஸ் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிருங்க. சரியா? ஓகே மேம், 10th மார்ச் சொல்லி கொடுங்க. புரியல, 10th மார்ச்னா 10th மேட்சா? ஓகே ஓகே, மேட்சா? சரி சரி. இன்சைட் 1 மார்க் சொல்லுங்க. கண்டிப்பா இன்சைட் 1 மார்க்குலாம் we can have week quiz. சரியா? இன்சைட் 1 மார்க்ஸ்க்குலாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்து குவிஸ், வீக் குவிஸ் வந்து போகலாம். ஓகே, வராங்க பாருங்க மேம். நான் சொன்னேன்ல, நான் புக்கு லைன் பை லைன் நான் நடத்தவே மாட்டேன் அப்படின்னு. பார், 19 பேர் தான் வந்து வாட்சிங், ஒன்லி 19 people are watching. நான் புக் பேக் நடத்தினா கூட 100 people minimum they'll be there. நீங்க வந்து கேக்குறீங்க புக்கு லைன் பை லைன் நடத்துங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா யாருமே வரமாட்டீங்க. So நான் என்ன தெரியுமா பண்ண போறேன் அடுத்த கிளாஸ்லாம்? I am going to go with only book back answers. Is that okay for you? ஓகேவா உங்களுக்குலாம்? ஏன்னா நீங்க கவனிக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு 10th வேற என்ன லைவ் கிளாஸ் தெரியலடா, ஷெட்யூல் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. சரியா?
ஓகே, புக் பேக்கே ஓகே. ஆமா, எங்களுக்காக சரி பார்க்கலாம். ரெகுலரா கிளாஸ் வாங்க, so that I can teach you. சரியா? ஓகேடா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து கண்டினியூ பண்ணலாம். எனிவே உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நான் புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும் தான் நடத்த முடியும். சரியா? டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கூல்லையாச்சும் நீங்கள் 8 hours இருக்கீங்க, ஈவினிங் நீங்கள் இங்கே 1 hour தான் கிளாஸ் வரீங்க அப்படிங்கிறப்போ the time is going to be very very less. Okay, yeah. So two warring camps. Okay, the course of the war. இப்போ அந்த world war வந்து எப்படி போகுது, அந்த course of the war வந்து நம்ம பார்க்க போறோம். The warring nations were divided into two. இந்த warring nations வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. The central powers consisted of Germany. Central powersல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஜெர்மனி இருந்தது, ஆஸ்திரியா ஹங்கேரி இருந்தது, டர்க்கி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்கேரியா. ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, டர்க்கி and Bulgaria. Italy, which was earlier with Germany and Austria, had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary, was not supported by Germany. முதல்ல வந்து இல்லை, இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தது வந்து நான் ஒரு மிஸ்டேக்காக வந்து பார்க்குறேன். இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இங்கே பார், புள்ளியே இல்லாமல் இங்கே ஆரம்பிச்சது வந்து இங்கே தான் முடியுது. ஓகே, இட்டாலி வாஸ் earlier with Germany and Austria had left. இட்டாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நமக்கு ஜெர்மனி கூட தான் வந்து இருந்துச்சு. ஓகே, அண்ட் ஆஸ்திரியா had left. ஆஸ்திரியா வந்து அப்போ இவங்களை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. As her attempt to recover Trentino in northeast Italy. northeast இட்டாலியிலேருந்து இந்த ட்ரென்டினோ அப்படிங்கிற இந்த சிட்டியை ரெக்கவர் பண்ண போய் தான் ஆஸ்திரேலியா என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களை விட்டு வெளில போச்சு. ஒரே மூட்டைப்பூச்சி, இருங்க மூட்டைப்பூச்சியெல்லாம் முதல்ல வந்து நசுக்கணும். After finishing book back, we can see that entire lesson as one shot map with only some main points. I think it would be helpful. எனக்கும் அந்த என்ன தோணுது அப்படின்னா அந்த சாரா சொல்றது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம புக் லைன் பை லைன் போகிறத வந்து இல்லை, விட்டுட்டு புக்குடைய கதை என்ன அப்படின்னு இந்த ஹோல் ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஒரு ஒன் ஷார்ட்ல சம்மரி, ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி வந்து சொன்னால் that will be very better and easy, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏன்னா அதான் வந்து டைம் சேவிங்காக வந்து இருக்கும். ஏன்னா இனிமே உங்களுக்கு ஸ்கூலில் லைன் பை லைன் இந்த மாதிரி படித்து வந்து நடத்த போகிறாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மொத்த இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு சம்மரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நார்த் ஈஸ்ட் இட்டாலியிலேருந்து இந்த ட்ரென்டினோ வந்து ரெக்கவர் பண்ண போய் தான் ஆஸ்திரியா வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. Where Italians lived in majority but remained as part and parcel of Austria. Italians வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியா இருந்தாலுமே ஆஸ்திரியாவுடைய ஒரு பார்ட்டா தான் வந்து இட்டாலி வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு. Was not supported by Germany. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ஜெர்மனியோட சப்போர்ட்ல வந்து இல்ல. ஓகே, Italy remained a neutral country when the war broke out. War வந்து broke out ஆகுறப்போ இட்டாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட்டாலி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நியூட்ரல் கண்ட்ரியா வந்து இருந்துச்சு. எந்த சைடுமே வந்து இல்லாம இட்டாலி வந்து ஒரு நியூட்ரலான ஒரு கண்ட்ரியா வந்து இருந்துச்சு. பட் இட் டிசைடட் டு என்டர் த வார் hoping to gain the territory in north east. ஓகே, அது வந்து ஏன் வந்து வார்க்குள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் டெரிட்டரியை வந்து கைப்பற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி சைன் த சீக்ரெட் ட்ரீட்டி ஆஃப் லண்டன். இப்போ பிரிட்டனு, பிரான்ஸ், இதெல்லாம் கவனிங்க, பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் இட்டாலி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. சரியா? சைன் த சீக்ரெட் ட்ரீட்டி, ஒரு சீக்ரெட் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க ஆஃப் லண்டன். ஒரு சீக்ரெட் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வந்து சைன் பண்றாங்க. எப்போ? ஏப்ரல் 1915ல, ஏப்ரல் 1915ல, by which Italy agreed to enter the war against the central powers in return for the territory after the war. So என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ட்ரீட்டி படி இத்தாலி அக்ரி டு என்டர் த வார் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸுக்கு ட்ரீட்டினா ஒப்பந்தம்டா. ட்ரீட்டினா வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க இல்லையா, வீடு ஏதாச்சும் வாடகைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவீங்க இல்லையா, வேலைக்கு போறீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ரீட்டி அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒப்பந்தம். சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து வாருக்கு போறதுக்கு இட்டாலி வந்து ஒத்துக்கணும். இன் ரிட்டர்ன் ஃபார் த டெரிட்டரி ரிட்டர்ன் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் த வார். ஸோ இப்போ சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்து இப்போ இட்டாலி வந்து ஒரு வாருக்கு போறதுனால வார் முடியிறப்போ அவங்களுடைய டெரிட்டரி வந்து திருப்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. சரியா? ஸோ மற்ற எவ்ரி சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல படிக்கலாம். ஆனா வந்து ஐ வுட் ப்ரிஃபர் லைன் பை லைன் ட்ரை பண்ணோம் 2 கிளாஸஸ்க்கு. ஆனா வந்து உங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஐ வாண்ட் டு கோ வித் book back. I want to go with book back plus summary of the chapter, short summary of this chapter. What do you say? நீங்களா என்ன சொல்றீங்க? இது பெட்டரா இருக்கும்னு தோணுதா? லைன் பை லைன் கம்பேர் பண்றப்போ லைன் பை லைன் வந்து இல்ல உனக்கு புரிஞ்சாலும் மறந்துரும்டா, தப்பு கிடையாது, லைன் பை லைன் வேணும். ஆனா உங்க ஸ்கூல்ல தான் லைன் பை லைன் சொல்லி தருவாங்க இல்லையா, they'll teach line by line in the school, right? இது வந்து கரெக்டா இருக்கும் மேம் அப்படின்னு தோன்றவங்க எல்லாம் வந்து ஃபயர் போடுங்க. இல்ல மேம் இது சரி வராது மேம், புக் பேக் பிளஸ் சம்மரி ஆஃப் த சாப்டர் வந்து சரி வராது மேம் அப்படிங்கிறவங்களாம் வந்து நோ அப்படின்னு போடுங்க. சரி நான் போலே போடுறேன். எஸ், ஸ்டோரியுடைய ஷார்ட் சம்மரி தட் வுட் பி பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஸ்கூல்ல சொல்லி தருவாங்கடா, எனவே புக் லைன் பை லைன் படிச்சவங்களுக்கு ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து நடத்துவாங்க இல்லையா சோஷியல் டீச்சர். புக் அண்ட் சைட் கொஸ்டின் நான் கண்டிப்பா சொல்லித்தரேன், டோன்ட் வரி அட் ஆல். ஓகே சூப்பர். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து புக் பேக் பிளஸ் சம்மரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 21% ஆஃப் த பீப்புள் வந்து லைன் பை லைன் வந்து கேட்டிருக்காங்க. வீக் குவிஸ், ஆமா. ஸோ வந்து அடுத்த கிளாஸஸ்லேருந்து யூ ஆர் கோயிங் டு ஹாவ் வீக் குவிஸ் ஆல்சோ. யூ ஆர் கோயிங் டு ஹாவ் வீக் குவிஸ், வேதாந்த குவிஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாப்டர் சம்மரி அண்ட் இந்த மாதிரி புக் பேக் கொஷின் வேணுமோ, எனக்கு வந்து நீட் அப்படி உங்கள் பேர் போடுங்க, நீ கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு போட்டு எனக்கு கண்டிப்பாக அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம அடுத்த சாப்டர்லேருந்து பார்த்துக்கலாம். வீக் குவிஸ் ஆல்சோ இருக்கிறப்போ நமக்கு ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து ரீகால் ஆகும். வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. சரியா? ஓகே கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை. Yes, Shahishnu, thank you. Thank you, NMMS, Shripar, Srinivas, Ami, Leish, Sasikumar, Sara, Akshaya, Punita, Innocent Bamboo Foresta, Innocent Bamboo Forest, Mukesh, Madhavan, Darshini, Lokeshwari, Loki, Usha Gopal. Thank you.